ஆறுச்சாமி 6 நின்ற பாகிஸ்தான் ஹார்ட் பீட்டு வேற மாதிரி சம்பவத்தை வந்துட்டு ஃபயர் மூடாக பண்ணி விட்டுருக்காப்புல நம்ம டூபேன்றதாங்க சொல்லணும். ஒரு வேற லெவல் மேட்ச்சு, மிஸ் பண்ணிடாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க. ஓகேவா? ஓகேங்க. இந்த சூழலில் சாம்பியன் லீக் ட்ராஃபி தொடர் வந்துட்டு நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க, வெட்னஸ்டே. ஓகேவா? அண்டு பாகிஸ்தான் வர்சஸ் நியூசிலாந்து முதல் மேட்ச் ஃபைட் பண்ணுறாங்க. அடுத்து டுமாரோ ஃபெப் 20 இந்தியா வர்சஸ், அதாவது பாம்புகளோட வந்துட்டு டீம் இந்தியா ஃபைட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபெப் 23 ஒரு மிகப்பெரிய வார் மேட்ச் இருக்குங்க, பாகிஸ்தானோட ஃபைட் பண்ணுறாங்க. அதுக்காக தான் உலக ஃபேன்ஸ் அனைவருமே மிகப்பெரிய வெயிட்டிங் என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே, இந்த சூழலில் இதற்கு முன்னோட்டமாக, அதாவது துபாய் கண்டிஷனை புரிஞ்சுக்கிற பாகிஸ்தானோட வந்துட்டு பயிற்சி ஆட்டம் விளையாண்டாங்க டீம் இந்தியா. ஓகேவா? ஏன்னா நம்ம துபாயில் வந்துட்டு விளையாண்டதே கிடையாதுங்க. அங்கே ஆடுகளம் கண்டிஷன் எப்படி அதை புரிஞ்சுக்கிறது தான் இந்த பயிற்சி ஆட்டம் வந்துட்டு நடந்தது. ஏன்னா சீமர்ஸ்க்கு ஒர்க் அவுட் ஆகுதா, சீமர்ஸ்னால் வேகப்பந்து வீச்சு, அண்டு ஸ்பின்னருக்கு ஒர்க் அவுட் ஆகுதா, இதை கால்குலேட் பண்ணணும் இல்லையா? அப்புறம் இந்த ஆடுகளத்தில் பேட்டர் வந்துட்டு எப்படி அடிக்கணும், எந்த சுச்சுவேஷனில் எப்படி மேனேஜ் பண்ணணும், இதற்காக தான் இந்த பயிற்சி ஆட்டம் நடந்ததுங்க. பாகிஸ்தானும் அக்செப்ட் பண்ணாங்க. ஓகே, இந்த சூழலில் பாகிஸ்தான் முதல் பேட் பண்ணாங்க, 270 ரன் ஸ்கோர் பண்ணாங்க 50 ஓவரில். இந்திய பவுலர்ஸ் வந்துட்டு தரமாக பந்து வீசினாங்க என்றே சொல்லாங்க எல்லாருமே. அதாவது முகமது சமி 3 விக்கெட் எடுக்க, அசரதீப் சிங் ஒரு 3 விக்கெட் எடுக்க, ஹர்ஷித் ராணா ஒரு 2 விக்கெட் எடுக்க. இதிலிருந்தே உங்களுக்கு தெரியுது சீமர்ஸ்க்கு நல்லா ஒர்க் அவுட் ஆகுது துபாய் கண்டிஷன். ஓகேவா? ஸ்பின்னர்ஸ் வந்துட்டு ஒரு 2-3 விக்கெட் தான் எடுத்தாங்க. ஓகே, 270க்கு ஜோலி முடிஞ்சுங்க. ஆனால் ஆடுகளும் டைட்டாக இருக்குது. 270னா மிகப்பெரிய ஸ்கோர், ஒரு 320 மாதிரி. ஏன்னா துபாய் கண்டிஷன் வந்துட்டு மிகப்பெரிய கிரவுண்டுங்க, இந்திய கண்டிஷன் மாதிரி பொட்டி கிரவுண்டு கிடையாது. அதை நீங்கள் கருத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஓகே, பின்னர் சேஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. யதார்த்தமாக நம்ம லைஃப்பில் வந்துட்டு யதார்த்தமாக ஒரு விஷயம் நடக்குங்க, அது ஒரு மிகப்பெரிய வெற்றியாக மாறும். ஓகேவா? அந்த மாதிரி தான். அதாவது ரிஷப் பண்ட் வந்துட்டு பயிற்சியின் போது இன்ஜுரி ஆனாருங்க. ஆல்ரெடி அவர் விபத்தில் இருந்து தான் ரெக்கவர் ஆனார். கால்லாம் வந்துட்டு பிளேட் வச்சு தான் சர்ஜரி செய்யப்பட்டது. ஓகேவா? பட் பயிற்சியின் போது அந்த காலில் தாங்க ஸ்லிப் ஆகி மிகப்பெரிய லெவலில் இன்ஜுரி ஆயிடுச்சு. ஓகே, அவருக்கு பதிலாக யார்டா எடுக்கிறது? ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப்பர் KL ராகுல் இருக்காங்க. சரி, யார் எடுக்கலாம் அப்படி டிவைடு போய்கிட்டு இருக்கும்போது டூபேவை எடுத்துடலாமே. ஏன்னா உங்களுக்கே தெரியும், பாகிஸ்தான் கண்டிஷனும் சரி, துபாய் கண்டிஷனும் சரி, ஸ்பின்னுக்கு சாதகமான ஆடுகளம். ஓகேவா? இப்போ ஆப்கானிஸ்தானில் ஸ்பின்னர் இருக்காங்க, பாகிஸ்தானில் ஸ்பின்னர் இருக்காங்க. ஏன்னா ஆசிய கண்டம்னாலே ஸ்பின்னரை வச்சு தான் அட்டாக் பண்ணுவாங்க. அந்த ஸ்பின்னரையே அட்டாக் பண்ணுறது வந்துட்டு நம்ம ஆறுச்சாமி தான். ஓகேவா? ஆறாரா அடிப்பாருங்க. அதனால தான் அவருக்கு அந்த பேரே வந்தது. பட் இந்த சூழலில் அவரை வந்துட்டு பிரில்லியண்டாக எடுத்திருக்காருங்க. செஸ்ஸில் வந்துட்டு சரியான காயினை நகர்த்தினா தான் வின் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு காயினை நகர்த்திருக்காரு என்றே சொல்லலாம் நம்ம ஆறுச்சாமி. ஓகே, பின்னர் இந்தியா சேஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ரோஹித் சர்மா 3, ஜெய்ஸ்வால் 2, சுபன் கில் வந்துட்டு 15. எந்த பேட்ஸ்மேனுமே நிற்கல. நான் ஆரம்பத்தில் சொன்னேன் பார்த்தீங்களா, யதார்த்தமாக நடக்கிறது நமக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியாக மாறும்னு. டூபேவை உள்ளே இறக்கி விட்டாங்க. அதுக்கப்புறம் வந்தார், அடித்தார், செஞ்சார். சாகின் அஃப்ரிடியோட ஒரே ஓவரில் 6 பந்தில் ஆறுச்சாமி 6 சிக்ஸர் வீசினாருங்க. திகச்சு போனார், திக்குமுக்க ஆடிட்டார். அதாவது கிரவுண்ட்லேருந்து வெளியவே போயிட்டாருங்க, ட்ரெஸ்ஸிங் ரூம் போயிட்டார். ஓகேவா? பந்து வீச முடியாதுன்னு. சேம் டைம் கொஞ்சம் இன்ஜுரி இருந்தது, வெளியே போயிட்டார். ரொம்ப டிப்ரெஷன் ஆக்கி விட்டார். இவர் அந்த 6 பந்தில் 6 சிக்ஸர் அடித்ததுக்கப்புறம் எந்த பவுலர்ஸுக்குமே கை ஓடலைங்க. பாகிஸ்தான் ஸ்பின்னர்ஸை, சீமர்ஸை வந்துட்டு சீவுன்னு சும்மா அந்த மாதிரி சீவிட்டார் என்றே சொல்லலாம். அண்ட் கடைசியில் 3 பந்தில் 12 ரன் அடிக்கணும், 2 சிக்ஸர் அண்ட் 1 பவுண்டரி வீசிட்டாருங்க. இதில் தனி சிறப்பு என்னன்னா 9 விக்கெட் போயிடுச்சு. கடைசி டெய்லண்டர் பேட்ஸ்மேனை வச்சு திர்லா முடிச்சாரு. தோல்வியின் விளிம்பில் டீம் இந்தியா இருந்தாங்க. ஜெயிக்கிற மமதையில் வந்துட்டு பாகிஸ்தான் இருந்தாங்க. அந்த ரிசல்ட்டை அப்படியே தலைகீழ மாற்றிட்டார் என்றே சொல்லாங்க சிவம் டுபே. ஒரு வேற லெவல் இன்னிங்ஸ். டெஃபினட்டாக ஆறுச்சாமிக்கு முதல் மேட்ச் பிளேயிங் லெவலிருந்து வாய்ப்பு கிடைக்கும் என்று நம்ம ரோஹித் சர்மா அந்த மேட்ச் முடிஞ்ச பிறகு கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. அண்ட் பாகிஸ்தான் கண்ணில் விரல விட்டு ஆட்டலுங்க, பேட்டை விட்டு ஆட்டுன்னு ஆட்டிட்டார் என்றே சொல்லலாம் நம்ம டூபே.